தற்போது நம்மோடு விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ நிர்மல்குமார் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைய இருக்கிறார். ஆதவ அர்ஜுனாவுக்கு புதிய பொறுப்பு. இது போன்ற நிகழ்வுகளை எப்படி பார்க்கலாம்? இது போன்ற நிகழ்வுகள் இதுவரை டல்லாக இருந்த தாவேகாவிற்கு ஒரு பூஸ்ட் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஆதவ அர்ஜுனா ஒரு திறமையான ஒரு அரசியல் உள்ள ஒரு இளைஞர், ஒரு அரசியல் கட்சியை பிரபலப்படுத்தி காட்டுவதற்கும் அமைப்பு பணிகளை சிறப்பாக செய்வதற்கும் உரிய கெப்பாசிட்டி கொண்டவர். அதை விடுதலை சிறுத்தைகளிலே நிரூபித்தவர். ஆனால் அவர் விடுதலை சிறுத்தைகளில் நீக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எந்த கட்சியிலும் இல்லாதவர் தான் இப்பொழுது தாவேகாவில் சேர்கிறார். என்றாலும் அவருடைய தனிப்பட்ட திறமைகள் நீர்க்கப்படுவது ஐடி விங்கில் எடப்பாடிக்காக களம் கண்ட நிர்மல்குமார் இணைவது தாவேகாவிற்கு ஒரு பெரிய பிளஸ். நிர்மல்குமார் உசிலம்பட்டி பகுதியில் செல்வாக்குள்ள ஒரு இளைஞர். இப்படி ரெண்டு பேரும் இணைவது தாவேகாவிற்கு 2026 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி தன்னுடைய இதுவரை பலம் நிரூபிக்காத அரசியல் களம் காணாத தாவேகா அரசியல் களத்தில் முதலாக 234 தொகுதிகளிலும் களம் போவதற்கு மிகவும் பலனளிக்கும். அந்த வகையில் ஆதவ அர்ஜுனா ஒரு தேர்தல் பிரிவு செயலாளர் போன்ற பதவிகளில் வந்தால் மேலும் ஆட்களை தாவேகாவுக்கு கொண்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டவர். அதே போல் நிர்மல்குமாரும் ஐடி விங்கில் திறம்பட செயல்பட்டவர். இந்த ரெண்டு இணைப்புகளுமே தாவேகா 2026 234 தொகுதியில் மக்கள் விருப்பப்படி வேட்பாளர் நிறுத்தி பலம் நிரூபிப்பதற்கு பலனளிக்கும். தாவேகாவும் அந்த திசையில் தான் பயணம் செய்கிறார்கள் என்று தெரிகிறது. இப்போ ரூட் லெவல்ல இருந்து தாவேகாவை பில் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. காரணம் என்னன்னா, ஆரம்பிக்கப்பட்டு ஓராண்டு தான் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரியான பிற கட்சியிலிருந்து வரக்கூடியவர்களோட இணைவு அப்படிங்கிறது ஒரு பூஸ்டா இருக்குன்னு பார்க்கப்பட்டாலும் அது ஒரு சில நபர்களால மட்டும்தான் நடைபெறுமா? ஏன்னா எல்லா எண்டிலேருந்தும் தாவேகாவுக்கு இன்னைக்கு அந்த உறுப்பினர்கள் தேவைப்படுறாங்கல்ல. இது ஒரு கட்சிக்கு அவசியம். கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது அவரிடமும் பிரபலமான நபர்கள் பலரும் சேர்ந்தார்கள். அதுபோல் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது அண்ணன் பன்னூட்டி ராமச்சந்திரன் சேர்ந்து நம்பர் 2 என்ற அந்தஸ்திலே இருந்தார். அதுபோல் பொன்னுச்சாமி, கூப்பா கிருஷ்ணன் போன்ற பல பிரமுகர்களும் சேர்ந்தார். ஒரு கட்சி மக்கள் மத்தியில் டெவலப் ஆகிறது என்றால் மற்ற கட்சியில் பிரபலமாக இருந்தவர்கள் இந்த கட்சியில் சேர்ந்து மக்கள் மத்தியில் பிரபலமானவர்கள் அந்த கட்சியில் சேரும் போதுதான் அதுக்குரிய முக்கியத்துவம் கூடும். இப்பொழுது விஜய், ரிஷி ஆனந்த் ரசிகர் மன்றத்தை தாண்டி மக்கள் பிரமுகர்கள் வராத சூழ்நிலையில் நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் வருவது கட்சிக்கு வளர்ச்சி பாதையில் செல்வதாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதே வேளையில் ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகளில் 10 பேரில் வருவதாக இருந்தவர். விஜய் என்ற ஒரு பிரபலமான நடிகர் தொடங்கி இருக்கக்கூடிய தாவேகாவில் முதல் 3 இடத்தில் ஒருவராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவர் நிர்மல்குமாரை பொறுத்தவரையில் அதிமுக ஒரு கடல், நிறைய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், பிரமுகர்கள் பலர் உள்ள இடத்தில் 100 முக்கியஸ்தர்கள் ஒருத்தராக இருந்து அதிமுகவில் இருந்தவர் தாவேகாவில் 10 பேரில் ஒருவராக வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆக இந்த பிரபலமானவர்களும் ஒரு புதிய கட்சியில் வரும்போது நிறைய பேருடன் போட்டி போட்டுக்கொண்டு தங்களை அரசியல் அரங்கத்தில் நிலைநாட்ட வேண்டிய சூழ்நிலையில் போட்டி குறைவாக இருக்கும். எடுத்த இடத்திலே அந்த கட்சியில் முதல் ஒரு 10 பேர்களுக்குள் ஒருவராக தாங்கள் முன்னிலைப்படுத்துவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அத்தகைய வாய்ப்பை தேடி தாவேகாவில் பலரும் வருவார்கள். இதுவரை அப்படிப்பட்ட வாய்ப்புகள் தாவேகாவில் கதவு அடைக்கப்பட்டிருந்ததாக கருதுகிறேன். இப்பொழுது அதற்கான கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இது தேர்பவர்களுக்கும் லாபம், தாவேகாவிற்கும் லாபம். இப்போது மறைமுகமா இந்த கட்சியிலிருந்து வரக்கூடியவர்களோட வாக்கு வங்கியும் சேர்த்து தனக்கு சாதகமா விஜய் மாத்திக்கிறதுக்கான ஒரு முயற்சியா பார்க்கப்படுமா?
பலம் நிரூபிக்காதவர், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, 100% அரசியல் களத்தில் பலம் நிரூபிக்காதவராக இதுவரை தன் பலம் என்பதை பரிசோதிக்கப்படாத இருக்கக்கூடிய விஜய் தன் பலத்தை 214 தொகுதியில் நிறுத்தி பரிசோதிக்கும் போது இது மாதிரி பிரபலமானவர்கள் வரும்போது என்ன பலம் கிடைக்குமோ அதை விட கூடுதலான பலம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நிர்மல்குமாரின் உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பலம், ஆதவ் அர்ஜுனாவின் திறமையால் அவர் சேர்த்துக் கொடுக்கக்கூடிய பலம், இது எல்லாமே விஜய்க்கு கூடுதல் பலமாக அமையும். நன்றி திரு ரவீந்திரன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.